அதாவது எங்க சொல்றேன், அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் படி பாத்தீங்கன்னா இப்ப மகாராஷ்டிரா என்ன எவ்வளவு கொடுக்குது, கூட கொடுக்கலையா? பலமுறை விளக்க சொல்லியாச்சுங்க. ஏன் இதே போற நிதி இங்க உள்ள நம்ம நிதியமைச்சருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாப்புலேஷன் வெயிட்டேஜ், ஜாகிரபிக்கல் வெயிட்டேஜ் இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குது. அப்ப நம்மளோட மகாராஷ்டிரா கூட தாங்க கொடுக்குது. நான் தெளிவா சொல்லியிருக்கேன் பலமுறை, பினான்சியல் கமிஷன் எந்த அடிப்படையில் கொடுக்குதுங்கிறது தெளிவா உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவர்கள்லாம் தமிழ்நாட்டை வந்து புறக்கணிச்சு மரியாதை மனசாட்சியில நெஞ்சில கை வச்சு சொல்லணும், புகாரி அவர்கள் நெஞ்சில கை வச்சு சொல்லணும். கடந்த 10 ஆண்டுகள்ல இந்த மாநிலத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக நான் நேரடியா வாதிக்கிறேன், உங்கள்கிட்ட நேரடியா உங்களுக்கு சவால் விடுறேன். சொல்லுங்க, நானும் சொல்லுங்க. உங்களை விட 3 மடங்கு கொடுத்திருக்கோம். 2 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டில் 10 ஆண்டு பாஜக கொடுத்திருக்கின்றது. இந்த ரயில்வே திட்டங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2009 2014 நீங்க வெறும் 800 கோடி கொடுத்தீங்க. கடந்த நடப்பு நிதியாண்டு மட்டும் நாங்க 6000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம். நாங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டி இருக்கோம்? சரி இருங்க அவர் முடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க வரதராஜ், அதே சேர்த்து சொல்லுங்க. எவ்வளவு பண்ணிருக்கோம் பாருங்க, அதே சேர்த்து பேசுங்க. மக்கள் எவ்வளவு ரயில்வே பண்ணிருக்கோம் பாருங்க, எவ்வளவு புதிய வழித்தடங்களை உருவாக்கி இருக்கேன்னு பாருங்க. இதெல்லாம் நாங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டி இருக்கோம், நீங்க எவ்வளவு எங்களுக்கு கொடுத்துறீங்க தெளிவா பேசுங்க சார். உங்களுடைய சார் திரு மதிவாணன், நீங்க உங்களுடைய நேரம் வரப்ப பேசணும். இல்ல இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நீங்க சொல்லிருங்க, நீங்க சொல்லுங்க, அவர் முடிச்சிரட்டும். முடிங்க வரதராஜ். நீங்க என்ன சார், நீங்க என்ன ஆணவமா நடந்துக்கிறீங்க? நீங்க எது ஆணவமா, யார் ஆணவமா நடந்துக்கிறாங்க? சரி என்ன இது பேச்சு சார்? இருங்க பொதுவெளியில சரி எனக்கு என்ன பேச தெரியாம உட்கார்ந்தா? சரி ஓகே பொறுமையா உரையாடலாம். அதுதான் ஜனநாயகத்தை பாருங்க. நீங்க ஜனநாயகத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. நான் என்ன கேக்குறேங்க, நாங்க இவ்வளவு செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த தமிழ்நாடுங்க பல திட்டங்களுங்க, முத்ரா கடன் திட்டம் சொன்னா இந்தியாவுல தமிழ்நாடு பயனாளி அதிகமானது. அது போல நீ ஜல்ஜீவன் திட்டமா இருக்கலாங்க, தமிழ்நாடு தான் அதிகம். இந்த மாதிரி மத்திய அரசாங்க திட்டத்தில் அதிகமா பயன்படுத்தமான தமிழ்நாடுங்க. அதே போல இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்ட அத்தனை திட்டத்திலும் இந்த தமிழ்நாடு அதிகமாக பலன் பெற்றிருக்கின்றது நாங்க சொல்றோம். அதனால எங்க வந்து நீங்க வந்து பீகார் கொடுத்து 21 மாநிலங்கள் பேர் வல்லங்கிறதுக்காக புறக்கணிக்கப்பட்ட சொல்ற உங்களுடைய யாரும் ஏற்க மாட்டாங்க. நான் ஒரு நிமிடம் சொல்றேங்க, ஒரு காலத்துல வந்துங்க சில பேர் வந்து மக்களை ஏமாத்தல, ஓடாத ட்ரெயின்ல தண்டவாளத்துல வந்து ஜனநாயகமா நடக்கிறார். அதெல்லாம் வேண்டாம் வரதராஜன். ரோட்ல போற மாதிரி பேசுறீங்க. பேசலாமா வரதராஜன்? பேசலாமா? எத்தனை பேர் கால பேசலாமா? இல்ல தமிழ்நாடு புறக்கணிக்கலன்னு சொல்றீங்க, புறக்கணிக்கப்படலன்னு சொல்றீங்க. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நன்றி. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நன்றி. நீங்க மக்களை புறக்கணிங்க, உங்களை மக்களை புறக்கணிச்சாச்சு. 14ல தோல்வி, 19ல தோல்வி, 24ல தோல்வி. சப்ஜெக்ட்டுக்குள்ள பேசணும். நாடு பார்த்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு பிரதமர் தெய்வத்தோட மட்டும் தான் பேசுவார். ஒரு நிதி அமைச்சர் மக்களை சந்திக்காம கொல்லைப்புறமா வந்தா இதான் நடக்கும். மக்களோட வலி என்னன்னு தெரியாது, வேதனை என்னன்னு தெரியாது, துன்பம் என்னன்னு தெரியாது. சார் கேட்டாரு ஒரு நிமிஷம், 2013 பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 14 லட்சம் கோடி. இவங்க 2 பேரும் பிரச்சனை வந்துச்சு. இதுக்கு தான் அமைதியா இருந்தது.